ஒரு பெரிய அழகிய குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி பசுமையான மரங்கள் வளர்ந்திருந்தன. தெளிந்த நீரில் பல வகையான வண்ணமயமான மீன்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தி கொண்டிருந்தன. குளத்தின் கரையோரம் மரக்கிளைகளில் சில கொக்குகள் வசித்து வந்தன. அந்த கொக்குகளில் ஒரு வயதான கொக்கு இருந்தது. வயது முதிர்ந்ததால் அதனால் முன்பு போல் மீன்களை பிடிக்க முடியவில்லை. பலமுறை முயன்றும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. பசியாலும் ஏமாற்றத்தாலும் அது மிகவும் வருந்தியது. அப்போது அந்த கொக்கு ஒரு தந்திரமான திட்டத்தை யோசித்தது. குளத்தின் கரையில் அமர்ந்து கண்டலில் கண்ணீருடன் அழுவது போல் நடிக்க தொடங்கியது. அதை கண்ட ஒரு நண்டு கொக்கின் அருகில் வந்து, "கொக்கு மாமா, ஏன் இப்படி அழுகிறீர்கள்?" என்று கேட்டது. அதற்கு கொக்கு, "அடுத்து 12 ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது. இந்த குளம் விரைவில் வறண்டுவிடும். உங்களின் நிலைகளை நினைத்துதான் நான் வருந்துகிறேன்" என்று பொய் கூறியது. நண்டு அந்த செய்தியை மீன்களிடம் கூறியது. அதை கேட்ட மீன்கள் அனைத்தும் மிகவும் பயந்து போயின. தங்களின் உயிரை காப்பாற்ற என்ன செய்வது என்று கவலை அடைந்தன. அப்போது கொக்கு, "அருகில் ஒருபோதும் வற்றாத ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. உங்களை ஒவ்வொருவராக அங்கே பாதுகாப்பாக அழைத்து செல்கிறேன்" என்று கூறியது. மீன்களும் அதை நம்பின. ஆனால் கொக்கு மீன்களை ஏரிக்கு கொண்டு செல்லாமல் ஒரு தனிமையான பெரிய பாறையின் மீது கொண்டு சென்று ஒவ்வொன்றாக தின்றுவிட்டது. அந்த பாறையில் மீன்களின் எலும்புகள் குவிய தொடங்கின. ஒரு நாள் நண்டும், "என்னையும் அந்த ஏரிக்கு கொண்டு செல்லுங்கள்" என்று கேட்டது. கொக்கு நண்டை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு பறக்க தொடங்கியது. பறந்து செல்லும் வழியில் கீழே இருந்த பாறையின் மீது குவிந்திருந்த மீன்களின் எலும்புகளை நண்டு பார்த்தது. உடனே கொக்கு தன்னை ஏமாற்றியிருப்பதை அது புரிந்து கொண்டது. உடனே நண்டு தனது வலிமையான குறுகுகளால் கொக்கின் கழுத்தை பலமாக பிடித்து விட்டுவிட்டது. கொக்கு கீழே விழுந்து உயிரிழந்தது. நண்டு பாதுகாப்பாக தப்பித்தது. பிறகு நண்டு குளத்திற்கு திரும்பி சென்று நடந்த அனைத்தையும் மீன்களிடம் கூறியது. மீதமிருந்த மீன்கள் நண்டுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழத் தொடங்கின. இக்கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தீய செயலுக்கு தண்டனை நிச்சயம். அறிவும் தைரியமும் இருந்தால் எந்த ஏமாற்றத்தையும் வெல்ல முடியும். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது மாதிரி வேற ஒரு கதையோட வந்து வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.